हेलो फ्रेंड्स वणकम वंदनम नमस्ते नमस्कार भगवती शेख मुत्तुपुरम मुंबई मुत्तु बाबा इन कन्याकुमारी ஏற்கனவே காலையில் நேற்றும் சரி இன்றைக்கும் சரி இன்றைக்கி நான் போடலை மார்க்கெட் வந்து ப்ரீ ஃபாலில் போகும். ஏன்னா 2 ஏப்ரல் இருந்து யூஎஸ் டேரிஃப் ஃபார் இஃபெக்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் இன்னையிலேருந்து தான் அது இஃபெக்டில் வருது. ஒரு மாதத்துக்கு முன்னாலேயே யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஏப்ரல் 2 வரும் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு மாதம் டைமில் மார்க்கெட் எவ்வளோ கீழே வரணுமோ 23,800 இருந்து 21,960 வந்து அதில் திரும்ப ரிவர்ஸில் மேலே போய் 1,800 3,200 பாயிண்ட் கிராஷன் ஆகி திரும்ப இப்போ 23,560 20 ஃப்ரைடேயில் க்ளோஸ் ஆனது. சாட்டர்டே சண்டே மண்டே 3 நாள் மார்க்கெட் லீவு. டியூஸ்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கீழே எப்படி ஓப்பன் ஆகுதுன்னு தெரியும். அப்போவே மார்க்கெட்டில் கொடுத்தனா நேற்று செவ்வாய்க்கிழமை ப்ரீ மார்க்கெட்டில் ஆஸ் மச் as you can short and hold but don't forget book profit time to time. That is very important. நேற்று வந்து மார்க்கெட் கீழே 1% 1.5% வந்தது. லோ வந்து 23,160 133 வரைக்கிட்டு க்ளோஸில் 160 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 315 பாயிண்ட் நேற்று க்ளோஸு. இன்றைக்கி அதே நேரத்தில் மார்க்கெட் வந்து நேற்று மார்க்கெட் யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆன நேரத்தில் அனௌன்ஸ் வந்து எஃபெக்டிவ் ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் யூஎஸ் எப்படி இருக்கிறது வச்சு நமக்கு நாளைக்கு தெரியும். இன்றைக்கி ஓரளவுக்கு 50% ஆஃப் எஸ்டேஸ் கரெக்ட் லோ கரெக்டட் டுடே. 23,322 320 இருக்குது. ஒரு 100 120 பாயிண்ட் இன்றைக்கி கரெக்ஷனில் க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல இதுதான். ஆனால் இது வந்து ஒன்லி டெம்பரரி தான், ட்ரேடிங் தான். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே ஹாய் வாலட்டைல். ஒரு நியூஸ் வருது அடுத்த மாதம் வரும் அப்படின்னு சொல்லும்போது அது இந்த மாதத்துல இருந்தே அது வந்து மார்க்கெட் உள்ள ஃபேக்டராக ஆரம்பிச்சிடும். இப்போ அடுத்த வாரத்தில் ஆர்பிஐ எம்பிசி பாலிசி கமிட்டி மீட்டிங் இருக்குது. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரிடக்ஷனாக எல்லாத்துக்கும் தெரியும். அது எல்லாம் ஃபேக்டர் ஆயாச்சு. அதுக்கு அடுத்த மாதம் அடுத்த 2வது வாரத்துலேருந்து கார்பரேட் ரிசல்ட் வரும். அது ஃபேக்டர் ஆயாச்சு. அந்த ரிசல்ட் வரும்போது இது மார்க்கெட் மேலே போகும்போது எல்லாம் ப்ராஃபிட் புக்கிங் ஆகி மார்க்கெட் கீழே தான் வரும். இதுதான் இன்னைக்கு இல்லை, ஆண்டாண்டு காலமாக ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ 4th குவார்ட்டர் ஃபைனல் ரிசல்ட் வந்து ஏப்ரல் 10 ஸ்டார்ட் ஆகும். 1 by 1 வந்துக்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் ஹெச்டிஎஃப்சி பேங்க், ரிலையன்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க். இண்டஸ்இண்ட் பேங்க் எப்படின்னு தெரியும், 1760 630, வெறும் 630 வந்து இப்போ 680 என்னமோ க்ளோஸ் ஆயிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ரிவர்ஸ்லேயே சம் மிஸ்மேட்சிங் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் ஹெட்ஜிங்கில் இருந்தது. அப்போவே சொல்லியிருந்தேன். செகண்ட் ரிசல்ட்டு சொல்லியிருக்கேன். தேர்ட் ரிசல்ட் வரும்போது ஃப்ரீ ஃபால் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஹெட்ஜிங் வந்து மிஸ்மேட்சிங் ஹெட்ஜிங் இந்த மெட்டல் கமாடிட்டி அண்டு எல்லாம் இருக்கனால அது வந்து சரியாக இல்லை. மார்க்கெட் இப்போ லெவலில் இருக்குது. ஃபர்தர் எப்படி போகுங்கிறது இந்த 4th குவார்ட்டரில் ஃபைனல் அக்கௌண்ட் வரும். ட்ரெஸ்ஸிங் அக்கௌண்ட் வருதா, ஃபுல் ரிப்போர்ட் ரிஃப்ளெக்ட் ஆகுதா அப்படிங்கிறது இண்டஸ்இண்ட் பேங்க்குக்கு தெரியும். இது வரைக்கும் ஃபஸ்ட் குவார்ட்டர் செகண்ட் குவார்ட்டர் தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டில் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நிறைய போயிருக்கும். ஆனால் அந்த ஃபைனல் குவார்ட்டரில் வரும்போது எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபைனல் ஃபிகர் வரும். ஒன்று பாரதி ஏர்டெல் நல்ல மாதிரியாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா பிஎஸ்என்எல் அவுட் ஆஃப் ரேஸ். ஐடியா ஒரு நாள் மேலே 20% மேலே போகும், மறுநாள் 5-10% கீழே வந்துடும். இது இல்லை. ஓவரால் பார்க்கும்போது இன்னைக்கு நேற்று எல்லாமே டவுன் ட்ரெண்ட் தான். ஒன்று கூட பாசிட்டிவ் கிடையாது. 10 ஆஸ்பாஸ் 8% இந்தியா விக்ஸ் அப்பில் போயிருக்கு. எல்லாம் டவுனு. இன்னைக்கு ஆல் ப்ராட்பேண்ட் மார்க்கெட் அப்பு. ஏன்னா கரெக்ஷன் தான். இப்போ யாருமே டெலிவரி எடுத்து ஒரு வாரம் 2 வாரம் 3 வாரம் ஒரு 6 மாதம் வைக்கிற அளவுக்கு யாருமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு மார்க்கெட் கிடையாது. நானுமே யாருக்கும் இப்போ கொடுக்குறது இல்லை. ஏன் அப்படின்னா இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு மார்க்கெட் அது கீழே தான் இருக்கும். அதை விட என்ன சொல்கிறேன்னா F1 யார் பண்ணுறாங்களோ அவங்க நேற்று கூட சொல்லியிருந்தேன் 23,420 60க்கு மேலே அவங்க மட்டும் ஷார்ட் பொசிஷனில் பண்ணுங்களேன். லாட் ஆஃப் திங்ஸ் யூ வில் கெட் இட். எப்படியோ 560 வரைக்கும் போயிட்டு மேலேருந்து கீழே வந்திருக்கு.
ஸோ பார்த்துக்கிடுங்க. நேற்று பண்ணலாம், இன்றைக்கி போகலாம். இப்போவும் சொல்கிறேன், 23,320 என்னவோ க்ளோஸ் ஆகிருக்கு. 360, 390, 400, 500 உங்கள் பாட்டில் ஏப்ரல் சீரீஸுக்கு ஷார்ட் பண்ணுங்க. கீழே வர 2-3 நாளில் எல்லாம் கவர் பண்ணுங்க. ப்ராஃபிட் புக்கிங் இஸ் மஸ்ட். டோன்ட் ஃபர்கெட் புக் ப்ராஃபிட் 120, 200 பாயிண்ட் இஃப் அவைலபிள். புக் அட் எக்ஸிஸ்ட். இஃப் லோ லெவல் பை இட் வில் ரிவர்ஸ் அப்சைட். ஒன். செகண்ட் திங், 23,020க்கு கீழே போகாது. ரொம்ப கவனமாக இருந்துடுங்க. ஒரு ட்ரிப்பு 22,906 கீழே போக ஆரம்பிச்சிட்டேன்னா வேற டார்கெட் கொடுத்துருக்குறேன், பாருங்க. பேங்க் நிஃப்டியை பார்க்கும்போது 50, 660, 52 ரேஞ்சில் இப்போ ஒரு பேண்டில் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. 52க்கு மேலே போகாது, 50, 650 கீழே வராது. அந்த ரேஞ்சுக்கு வந்தால் 50 வந்தால் வாங்குங்க. 50,000 ஒரு 400 500 மேலே போனால் பிடிச்சி போயிடலாம். அதே மாதிரி 51, 300, 400 வந்தால் ஷார்ட் பண்ணி உட்காருங்க. அது இன்னைக்கு எப்போ ஷார்ட் பண்ணுறது வைக்கிறது அந்த டைமை பொறுத்து இருக்கு. மறுநாளைக்கு கொண்டு போகலாம். அப்படின்னா ஹையர் லெவல்னா ஷார்ட் பண்ணலாம். லோயர் லெவலில் 50,000 ஆஃபர் 200, 300 வாங்கலாம். அதுக்கெல்லாம் போகாது, பார்த்துக்கிடுங்க. இதுதான் டெக்னிக்கலாக உள்ளது தான். ஃபண்டமெண்டல் வந்து எல்லா பேங்க் எல்லாமே நல்லா இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு அது ஒரு சப்போர்ட் தான் பண்ணும் நிஃப்டிக்கு. ஏன்னா ஹெச்டிஎஃப்சி பேங்கு, ஐசிஐசிஐ பேங்கு, ரிலையன்ஸ் இந்த 3 சேர்த்துனாகி ஒரு 50% வெயிட்டேஜ் நிஃப்டிக்கு மேலே கீழே கொண்டு போகும். மித்தது நிஃப்டி எஃப்எம்சிஜி, நிஃப்டி ஐடி, நிஃப்டி மெட்டல், நிஃப்டி ஆயில், மித்தது எல்லாம் சேர்த்து அகைன்ஸ்ட் இந்த 2 ரிலையன்ஸு, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ஆக்சிஸ் பேங்க், இண்டஸ் பேங்க் இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் பேலன்ஸ் தான் போயிட்டு இருக்கும். ஸோ டேக் கேர் ஆஃப் யுவர் பொசிஷன், கிளியர் பிஃபோர் என்டரிங், ஆஸ்க் யுவர் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகே, தேங்க்யூ. நாளைக்கு எப்படி மார்க்கெட்டு இருக்கும்? வியாழக்கிழமை. இன்னைக்கு வந்து ஒன்றும் இல்லை. நேற்று சென்செக்ஸ் வீக்லி செட்டில்மெண்ட் இருந்தது. அதனால் அவ்வளோ வாலடைல். இன்னைக்கு எல்லாம் கவர் பண்ணியிருக்கு. நாளைக்கு நிஃப்டி ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி 23,330 க்ளோஸ் ஆகிருக்கு. 33. நாளைக்கு 390க்கு மேலே போகுமான்னு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா மேலே 390க்கு மேலே போனால் 420, 460, 490 வரைக்கும் கண்ணை மூடிட்டு ஏப்ரல் சீரியஸ் 24th வருது. ஷார்ட் பண்ணுங்க. என்னைக்குனாலும் நீங்கள் ஸ்கோராக பண்ணலாம். கீழே வர 500 பாயிண்ட், 300 பாயிண்ட், 200 பாயிண்ட் வரும். மேலே போகிறது தம் கம்மி, கீழே வர்றதுக்கு தம் ஜாஸ்தி. அப்சைட் இஸ் லிமிட்டட், டவுன் சைடு அன்லிமிட்டட். டேக் கேர் ஆஃப் யுவர் பொசிஷன். திஸ் இஸ் மை டயலாக் வித் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, தேங்க்யூ. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் கேஷ் மார்க்கெட்டில் 1,500 கோடி விற்றுருக்குறாங்க. டொமஸ்டிக் 2,800 கோடி ரூபா வாங்கியிருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் ஃபாரின் 662 கோடி வாங்கியிருக்கிறாங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் 29,722 கோடி விற்றுருக்குறாங்க. ஸ்டாக் ஃபியூச்சரில் 3,800 கோடி வாங்கியிருக்கிறாங்க. ஸ்டாக் ஆப்ஷனில் 1,211 கோடி ரூபாய் விற்றுருக்குறாங்க. இது இன்றைக்கி 2ஆம் தேதி கேஷ் மார்க்கெட் ஆப்ஷன் மார்க்கெட்டில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் ஆக்டிவிட்டீஸ்.